ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போனால் மிளகு ஜீரகம் வந்துட்டு பொடி பண்ணிக்கு வரோம். ஏன்னா அப்பப்போக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ ரசம் வைக்கிறோம்னா இவ்வளோ ஜீரகத்தை என்ன பண்ண முடியும்? மிக்சியில் போட முடியாது. அவ்வளோ ஜீரகத்துக்கு அவ்வளோ மிளகு மிக்சியில் போட முடியாது. அம்மி இருக்கிறவங்க அம்மியில் அரைச்சிப்பாங்க. அம்மி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட முடியாதுல்ல. அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒட்டுக்க மிளகு ஜீரகமும் ரெண்டுமே ஒட்டுக்க அரைச்சி வச்சுக்க போகிறோம். மிக்சியில் போட்டு நைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா மழை சீசனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அர்ஜெண்ட்டாக ரசம் கூட்டணும் அப்படின்னாலும் நமக்கு உடனே மிளகு ஜீரகம், ஏன்னா ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் தான் மெயினான விஷயம். மிளகு ஜீரகத்தை போட்டோன்னா பூண்டு கூட நம்ம அடுப்பு வைக்கிற ஸ்லாப் மேலே, கல் மேலே, மேடை மேலே இதுமாரி வச்சு அப்படியே மத்தால் கூட நசிக்கலாம். ஏன்னா மிளகு ஜீரகத்தை அதுமாரி நசிக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அளவு வந்து எப்படி எடுத்துருக்கேன்னா 1 கப்பு ஜீரகம்ப்பா. பாருங்க, இந்த கப்பால் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் மிச்சமாக போட்டிருக்கேன். 1/2 கப்புக்கு கம்மி, 1/4 கப்புக்கு கொஞ்சம் எச்சா போட்டிருக்கேன் மிளகு. ஏன்னா மிளகு வந்து ஜீரகத்தோடு சமமாக போடக்கூடாது. இதுவே கூட அதிகம்தான். இங்கே பாருங்கள், நான் இந்த எக்ஸ்ட்ரா போட்டது இல்லையா? இது வந்து நீங்கள் கலந்து பாருங்கள். நீங்கள் இதில் வந்து கலந்து பார்த்துக்கிட்டாவே அதிகம் வந்து மிளகு தென்படக்கூடாது. இப்படி அள்ளனோம்னா இது பதம். இதுவே வந்து மிளகு கொஞ்சம் அதிகம்தான். நீங்கள் கரெக்டாக 1/4 கப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து அளந்து போடுறதுங்கிறது இப்போ தான் போடுறேன், வீடியோவுக்காக தான் அளந்து போடுறேன். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்படியே தோராயமாக இவ்வளோ ஜீரகம் இவ்வளோ மிளகு அப்படின்னு போடுவேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ கலக்கணுன்றதுக்காக தான் நான் அளந்து போடுறேன். அதேமாரி பார்த்திங்கன்னா வறுத்து போட்டுறாதீங்க, சரிங்களா? நான் வந்து மிளகு ஜீரகம்லாம் வறுத்து ரசம் வச்சுருக்கேன். அது வந்து அவ்வளோ ஒரு மனம் இல்லை. தயவு செஞ்சு யாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க, மிளகு ஜீரகம்லாம் வறுத்து ரசம் வச்சா அவ்வளோ வாசனையாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. நான் வந்து வறுத்து பொடி பண்ணி நானும் அப்படி தான் ஆசைப்பட்டேன், சில பேர் சொல்கிறத கேட்டு. அது நல்லா இல்லை. ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் டேஸ்ட்டு கொடுக்கல. அதனால் நீங்கள் வந்து வறுத்து செஞ்சிடாதீங்க. நாளே வந்துட்டு காய வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கிற மாதிரினா ஒரு 10 மணிக்கா வெயில் ஏறினதுக்கப்புறம் நல்லா காய வச்சுங்க. வந்து நான் நேற்று காய வச்சுட்டேன். இப்போ காலையிலே அரைக்கிறேன். இப்போ ரசத்துக்கு தேவை. அதுக்காக நம்மளுடைய அம்மி இருக்குது தான், இருந்தாலும் அம்மி இல்லாதவங்களுக்கு இந்த சூழ்நிலை சொல்லி கொடுப்போம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வறுத்து அரைச்சிடாதீங்க. அதேமாரி நல்லா காய வச்சு பொடி பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா? 1 கப்பு ஜீரகம் நான் வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் எச்சா எடுத்தேன். வேண்டாம், அதுவே மிளகு வந்து அதிகம் பாருங்கள். மிளகு வந்து அதிகம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதை நான் நிறுத்திட்டேன். 1/4 கப்பு மட்டும் போதும். நீங்கள் 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். ஏன்னா இதில் இருக்கிற பொசிஷன் பார்த்தா மிளகு வந்து அதிகமாக தெரியுது. ஏன்னா மிளகு பவர் அதிகம், காரம் அதிகம். அதனால் மிளகு அதிகமாக வேண்டாம். அதனால் நீங்கள் வந்து 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க மிளகு. ஜீரகம் வந்து 1 கப்பு போட்டுங்க. நீங்கள் எந்த கப்பில் போட்டாலும் சரி தான், கிளாஸில் போட்டாலும் 1 கிளாஸ் ஜீரகம், 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக மிளகு, அவ்வளோதான். நீங்கள் அதை அளந்து போட்டு கூட காய வச்சுக்கலாம். அளந்து போட்டு கூட காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை காய வச்சுட்டு கூட அப்படியே அளந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, அரைச்சிடலாம். செம்மப்பா, நல்லா வந்துருச்சு. அதுக்கு இன்னும் ரொம்ப நைஸாக வேண்டாம் பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக பொறன்னு இருக்குது. போதும், இந்தளவுக்கு போதும். சூப்பராக இருக்குங்களா? போதும், மிளகு வந்து போதும் பாருங்க. நான் வீடியோக்கெல்லாம் இல்லை பாருங்க, எனக்கே மனசுக்கு வந்து அதிகம்னு பட்டுச்சு, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே டக்குன்னு புளி ஊற வச்சு மிளகு ஜீரகம் போட்டு பூண்டு தட்டி போட்டு மஞ்சத்தூளை போட்டு ரசப்பொடி கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டு மல்லித்தழை போட்டு ரசத்தை அப்படியே கசக்கி விட்டு அப்படியே தாளித்து விட்டு அதாவது ரசம் கொதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கக்கூடாது. கொதிக்கிற ரேஞ்சுக்கு அந்த ரசம் வச்சு கட்டுறேன். கொதிக்கிற ரேஞ்சுக்கு இருக்கும்போது
நுரக்கட்டி இருக்குங்க இல்லையா, அந்த நுரக்கட்டந்தோடு இறக்கிடணும். கொதிச்சுதுன்னா நல்லா வாசனை போயிடும். அதுக்கு மேலே நல்லா கொதித்தாலும் கசப்பேறிடும். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. நல்லா நுரக்கட்டுற ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். சூப்பர்ப்பா. நான் அதுமாதிரி ரசம் வச்சு காட்டுறேன். நான் எப்படி வைப்பேன் அப்படின்றது, நான் வச்சிருந்து சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச இதில் என்னோடய ஸ்டைலில் நான் ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். சரிப்பா. இது வந்து உங்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கு சரி, அம்மி இல்லாத வீட்லேயும் சரி, இது நல்ல ஒரு பயனுள்ள டிப்ஸ். இது ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரிப்பா. பாய். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. வெயில் அதிகமாக இருக்குது. அதிகமாக வெயிலில் வராதிங்க. அதுக்குன்னு அதிகமாக கூலிங்காகவும் நல்லா நிறைய சாப்பிடாதீங்க. அதுவே வந்து உடம்பு சூட்டை தூக்கி விட்ரும். பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க சாமி. சரி.